Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 37. Integrate tan inverse of root of 1 minus x by 1 plus x. First step சொல்லுங்க. Let I which is equal to integral tan inverse of root of 1 minus x by 1 plus x dx. அதாவது with respect to x நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? புட் இங்க என்ன பண்ண போறோம், x க்கு பதிலா நம்ம வந்து cos θ அப்படினு போட போறோம். சரியா? சோ இப்போ என்ன ஆகும், நமக்கு உடனே இந்த x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ x with respect to θ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப என்ன வரும் நமக்கு, dx by dθ which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. நான் cos θ என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சரியா? cos θ with respect to θ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு மைனஸ் sin θ கிடைக்கும் இல்லையா? இப்போ இங்க எனக்கு மைனஸ் sin θன்னு வந்துடுது. ஓகேவா? இப்போ dx என்னது, dx which is equal to மைனஸ் sin θ into dθ. இங்கே பையில் இருக்க dθ இந்த சரி எப்படி வந்துடுது, மல்டிப்ளிகேஷனில் வந்துடுது. ஓகேவாப்பா? அண்ட் இங்கே x which is equal to cos θ அப்படின்னா இதிலிருந்து θ என்னது, cos inverse x. ஓகேவா? இப்போ சொல்லுங்க என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக cos θ அப்படின்னு போட போகிறோம். அண்ட் dxக்கு பதிலாக என்ன போட போகிறோம், மைனஸ் sin θ இன்ட்டு dθன்னு போட போகிறோம். சரியா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட போகிறோம், cos θ அப்படின்னு போட போகிறோம். பை என்ன ஆகும், I which is equal to integral tan inverse of root of 1 minus cos θ by 1 plus cos θ. dxக்கு பதிலாக தான் என்ன போட போகிறோம், மைனஸ் sin θ இன்ட்டு dθ அப்படின்னு போட போகிறோம். புரியுதாப்பா? இந்த மைனஸ் வந்து முன்னாடி கொண்டு வந்துடும். சரியா? ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ராக்கெட் இல்லைன்னா உங்களுக்கு தனித்தனி டேர்ம்ஸாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? சொல்லுங்கள். which is equal to மைனஸ் முன்னாடி வந்துருச்சு. tan inverse of root of நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும்ல, 1 minus cos θ ஃபார்முலா என்னது, 1 minus cos θ which is equal to என்னது 2 sin squared θ by 2. கரெக்டாப்பா? அதே மாதிரி 1 plus cos θ பதிலாக என்ன போடலாம், 2 cos square θ by 2 அப்படின்னு போடலாம். சரியா? அப்ளை பண்ணுங்க, என்ன வரும், 2 sin squared θ by 2 by 2 cos squared θ by 2 அப்படின்னு வந்துடும். சரியாப்பா? இப்போ இங்கே வந்து நமக்கு சாரி மைனஸாக நம்ம முன்னாடி எடுத்து வந்துட்டோம். இது ப்ளஸில் தான் இருக்குது sin θ dθ. ஓகேவா? அது வரைக்கும் கிளியராக புரியுதா? இதில் என்ன பண்ணலாம், நம்ம 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். sin squared θ by 2 by cos squared θ by 2 நம்ம tan squared θ by 2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாப்பா? அப்போது I which is equal to minus integral இந்த sin θ முன்னாடி எடுத்து எழுதிக்கும் into tan inverse of root of tan squared θ by 2 அப்படின்னு வந்துடும். இங்கே dθ இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார tan squared θ by 2ன்னு இருக்குது. ஸோ இது வெளில வரும்பொழுது tan θ by 2 அப்படின்னு வந்துடும். கரெக்டாப்பா? சொல்லுங்கள். which is equal to minus integral sin θ into tan inverse of tan θ by 2. கரெக்டா? into dθ. இப்போ என்ன ஆகும், இதில் tan இன்வர்ஸும் டேனும் கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மைனஸ் இன்டக்ரல் sin θ into θ by 2 dθ அப்படின்னு வந்துடும். இந்த 1/2 நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 1/2 இன்டக்ரல் இந்த தீட்டாவை இங்கே முன்னாடி ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். தென் sin θ எழுதிக்கும். சரியா? ஏன்னா இந்த தீட்டாங்கிறது தனி, அதை முன்னாடி எழுதிக்கணும். இங்கே எழுதிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ இதில் பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டக்ரல் udv அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து தீட்டான்றது வேரியபிள், அதில் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? இப்போ இதுலேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா?
இப்போ வந்து இங்கே நான் வந்து லயட் அக்ரானிம் யூஸ் பண்ண போகிறேன். லயட் அக்ரானிம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எது u எது dvன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லாகரிதமிக்கு, ரெண்டாவது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு, மூணாவது அல்ஜிப்ரிக்கு, நாலாவது ட்ரிக்னாமெட்ரிக்கு, அஞ்சாவது எக்ஸ்போனென்ஷியல். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? இப்போ நம்ம அல்ஜிப்ரிக் கொடுக்கணும். இதில் இந்த தீட்டான்றது அல்ஜிப்ரிக்கு. தீட்டாவை பார்த்த உடனே நீங்கள் வந்து அது ட்ரிக்னாமெட்ரின்னு நினச்சிடாதீங்க. சரியா? இங்கே தீட்டான்றது வேரியபிள், எக்ஸுக்கு பதிலாக இங்கே தீட்டா இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கு முன்னாடி நம்ம எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அல்ஜிப்ரிக் தான் கொடுக்கணும். அப்போ இதுதான் இங்கே u. சரியா? அப்போ இது உங்களுக்கு u அப்படின்னா கரெக்டா? ரெஸ்ட் பிகம்ஸ் dv. ஓகேவாப்பா? இப்போ போடுங்க. using integration by parts formula. Formula என்னது? integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? அப்போ இதில் உங்களுக்கு இது u, இது dv. ஓகேவா? புரியுதாப்பா இது? பாருங்க, அப்போ வந்து u which is equal to என்ன உங்களுக்கு? தீட்டா. dv which is equal to யார்? sin theta into d theta. ஓகேவா? u நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ du by d theta. ஃபார்முலா சொல்லுங்கள். d by dx of x which is equal to 1. ஸோ இங்கே தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ du which is equal to d theta ஆன்சரில் போனுச்சுன்னா 1 into d theta d thetaவாக மாறிடும். சரியாப்பா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணால் ரெண்டு சைடும் நாம் வந்து இன்டகிரேட் பண்ணணும். சரியா? இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். இன்டகிரல் sin x dx which is equal to என்னது? மைனஸ் cos x plus c. கரெக்டாப்பா? அப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? அதே மாதிரி இன்டகிரல் dx which is equal to x plus c. அப்போது இன்டகிரல் dvன்னு வேணான்னு சொல்லுவோம், vன்னு சொல்லுவோம். சரியா? which is equal to இதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். சரியா? புரியுதா இது வரைக்கும்? நமக்கு இதில் என்னென்ன தேவை தெரியுமா? u வேணும், du வேணும், அண்ட் v வேணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு i என்ன முதல்ல? அதானே நமக்கு வேணும். i என்ன பாருங்கள், இதுதான்ப்பா i. இந்த இன்டகிரலுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -1/2 அப்படின்ற கான்ஸ்டன்ட் இருக்குது. சரியா? அதை மறந்துடாதீங்க. ஸோ i which is equal to -1/2 எழுதிட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? சொல்லுங்கள் இப்போது. i which is equal to -1/2 into ஃபார்முலா என்னது? uv minus integral v du. கரெக்டாப்பா? ஸோ u வந்து இங்கே உங்களுக்கு தீட்டா இன்ட்டு v என்னது? மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் இன்டகிரல் v மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு du. du வந்து d தீட்டா தான். சரியா? இதில் பாருங்கள், -1/2 இன்ட்டு இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும் இல்லையா? இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இன்டகிரல் காஸ் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகேவாப்பா? இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral cos x dx which is equal to sin x plus c. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா இது 1/2 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். இந்த மைனஸ் இங்கேயும் வருது. ஸோ இங்கே மைனஸ் வந்துடும். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிடுது? சைன் தீட்டா அப்படின்னு கிடச்சிடுது. சரியா? ஓகேவாப்பா? இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை சி போட்டுக்க போகிறோம். சரியா? புரியுதா? இப்போ தீட்டா யாருக்கு பதிலாக தீட்டா அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள்.
இதில் பாருங்கள் எக்ஸ்ன்றது என்னது காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் சரியா. இப்போ இதில் தீட்டா வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. புரியுதாப்பா? தீட்டான்றது யார்? காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. தீட்டான்றது யார்? காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. காஸ் தீட்டான்றது தான் யார்? எக்ஸு. மைனஸ் இது எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டான்னு எழுதிக்க போகிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்றது தான் என்னது? சைன் ஸ்கொயர்டு தீட்டா. நமக்கு தெரியும்ல ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து எனக்கு சைன் ஸ்கொயர்டு தீட்டா என்னது? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. ஸோ அதான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அதாவது சைன் தீட்டா அப்படின்றது ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுக்கலாம் இல்லையா, அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே அந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன் சரியாப்பா. இப்போ சொல்லுங்கள் 1/2 இன்ட்டு இந்த எக்ஸை முன்னாடி எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் காஸ் தீட்டாவை எக்ஸ்ன்னு தானே எழுதியிருக்கோம். ஸோ அப்போது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சி. புரியுதாப்பா இது? therefore I which is equal to 1/2 into x into cos inverse x minus root of 1 minus x squared plus c. இந்த சம்பந்தம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியாப்பா.